ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஏ பிரதர்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரோட்டர்மா அப்படின்னு அஞ்சு பசங்களாம் இப்ப ஆதி வந்து மயக்க போட்டு விட்டாரு. ஏன்னு கேட்டா கேளுங்களா, சொல்லுங்க. சிக்கன் ரைஸ் வாசனை அப்படியே ஆளு தூக்கிது, அதனால மயக்க போட்டு. என்ன கடை பேர் பாத்தீங்கன்னா நம்ம சம்சம் கடை. அங்க போய் நம்ம சிக்கன் ரைஸ டம்பா வரலாம் வாங்க. அங்க வாங்க கைஸ், அந்த கடைக்கு வந்துட்டோம், வாங்க போலாம். பசங்களாம் ரொம்ப துடிக்கிறானுங்க, வாங்க. மேல காட்டா இதான் அந்த கடையை பாத்துங்க. பையா சிக்கன் ரைஸ் பிரியாணி என்ன வாங்கலாம் இப்ப? 1/2 வாங்கலாமா? சொல்லு நீ. ஒரு பிரீஃப், ஒரு சிக்கன் ரைஸ் 1/2, பீஃப் ரைஸ் 1/2. சாப்பிட இஞ்சி நை பிரியாணி 100 1/2 கித்ரா பிரியாணி 1/2 100 அத 110. Facebook WhatsApp சரி இது நம்ம லோக்கல் கடை, அவ்வளோ ஆம்பியன்ஸ் இருக்காது. இது வந்து இம்ரானோட சித்தப்பா கடை. பரோட்டா, தோசை, சப்பாத்தி. ஒரு ஆஃப் ரைஸ் சொல்லிடலாமா? ஆளுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும். ஒரு ஆஃப் ரைஸ், ஒரு ஆஃப் ரைஸ் 1/2, ஒரு 1/2 சிக்கன் ரைஸ், ஒரு 1/2 பீஃப் ரைஸ், அப்படியே சேர்த்து ஆஃப் ரைஸ் ஒன்று போட்டுருவேன். சேர்த்து 5 பேர், 5 மெம்பர்ஸ். 5 members ஆஃப். எல்லாமே பீஃப் ரைஸ். சிக்கன் ரைஸ், சிக்கன் ரைஸ் 1/2, பீஃப் ரைஸ் 1/2. மீதி ஆஃப் ஸ்டைல், ஆஃப் ரைஸ், பீஃப் எக்ஸ்ட்ரா, பீஃப் ஆஃப் ரைஸ் எக்ஸ்ட்ரா. अच्छा ठीक है. चिकन राइस 1/2, बीफ राइस 1/2. இன்னும் ஒரு ஆஃப் चिकन राइस. आप என்னது லாஸ்ட் பீஃப் பீஃப் ரைஸ். एक बनलो इधर प्राइसेस. चिकन राइस 1/2. என்னாச்சுன்னா நாங்கள் 300 ரூபாய்க்கு வந்தோம். ஆனால் இங்கே வந்து 1/2 வந்து 110 ரூபாய். ஆனால் இப்போ 30 ரூபா எக்ஸ்ட்ரா வேணும். அதனால நாங்கள் என்ன பண்ணி ஆஃப் ஆகிடும். அதான் இப்போ பிரச்சனை. 1/2 சிக்கன் ரைஸ். யாரு சிக்கன் यानी बीफ சிக்கன் ரைஸ் எல்லாமே யாரு? பீஃப் வேணுமா? சிக்கன் இவங்களுக்கு. ரெண்டு பேர் சிக்கன் எடுத்துக்காங்க. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க வீரோ. ஒரு நிமிஷம். கழுகி போட்டாரு. வீட்டுக்கு போனா அங்க ஒரு சாப்பிட்டு போனாஜி வரதா சரி பரவாயில்ல. சீரை டேஸ்ட் பண்ணுங்க வீரோ. ரொம்ப கம்மியா கொடுத்தாங்க. நம்ம பிருத்திவிராஜ் போட்டு கலகுறாரு. நான் எப்படி சொல்லுங்க வீரோ. எப்படி இருக்கு சிக்கன் ரைஸ்? செம்மையா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. கைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் தான் கொஞ்சம் டேஸ்ட்லாம் பங்கமா இருக்கும். ஆவரேஜ் நீங்க என்ன சொல்றீங்க? சிக்கன் வந்து பெப்பர் நல்லா ஸ்பைசியா இருக்கும். இங்க காரமா காரமா இருக்கும். நிறைய காரமா இருக்கணும். இவர் எங்க உட்காந்து சாப்பிடுறாரு, ஆனா மூஞ்ச காட்ட மாட்டான்றாரு. ஏன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி. பையா போட்டு கலக்கிறாரு போட்டு. கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மெனு எல்லாமே வந்துருச்சு. இப்போ என்ன இப்போ டப்பா தான் கைஸ் எல்லாமே வந்துச்சு நம்ம மெனு. நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். பீஃப் ரைஸ் சாப்பிட்டு பாக்கடா. நல்லா வந்து பீஃப் ரைஸ் பாருங்க.
நம்ம ஸ்பைசியா இருக்கு. ஒரு வீடியோல தைலண்ட் ஒருத்தர் லுங்கி கட்டினு சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டாரு. எவ்வளோ அள்ளி சாப்பிட்டாருந்தாரு. அவர் சொன்னாரு யாருமே வீடியோ எடுக்க வர மாட்டாரு guys. அவங்க எல்லாம் குட்டின்னு அவங்க எல்லாரும் வந்து அவரு மட்டும் தான் வருது. அவரு தான் அவர் என்ன ஆச்சுன்னா டியூஷன்ல பிடிச்சி வச்சுருந்தாங்க வச்சுக்கிறாங்க. பாப்பு என்ன மார்க் எடுக்கிறாரு. லைட் பிரியாணி லைட் பிரியாணி போடல இந்த வீடியோ. லைட் பிரியாணி இங்க பிரியாணி கூட அவைலபிள்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பைட்டு இம்ரான் வீடியோ சாப்பிடுங்க. கேஸ் இப்போ நான் என்ன சொல்லுவாங்கன்னா இங்க வந்து நைட் பிரியாணி அவைலபிளா இருக்கு. அதான் இப்போ சொல்லுவாங்க. எங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, வாட்டர் டேங்க்ல இருந்து 500 மீட்டர் வந்தீங்கன்னா சம்சம் இருக்கு. பனியூர்ல இருந்து 500 மீட்டர் வந்தீங்கன்னா மறுபடியும் சம்சம் இருக்கு. அது இருக்கு பரவாயில்லையாடா? இப்ப அது வருது பரவாயில்லையா? பரவாயில்ல. ஃபேன் வரல, ஃபேன் அதிகம் ஆஃப் பண்ணும். ஏதோ போட்டு கூட வருதுன்றான். என்ன வருது? லைட் வேற கைஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேன். அப்பதான் ஒரு கேமரா வாங்கி நல்ல குவாலிட்டி இன்ஷா அல்லாஹ். கிளாஸை பார்க்கும்போதெல்லாம் இந்த குண்டு தயாரா குண்டு கையால அதாவது தைலண்ட் அப்படியே அடிச்சு அவர் என்ன சொன்னீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா இந்த வீடியோல கிரீன் சாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சில்லி சாஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டும் ஒண்ணு. நல்லா போய் பாருங்க அந்த வீடியோல. மொத்தத்தில் சாஸ் பஸ் பிடிச்சிருந்தா ஏதோ ஒன்று பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூனை கட்டை கீழே ஒரு என்ன அது நல்லா ஸ்பைசியா இருக்குது. நீங்க ஒரு வாய் சாப்பிடுங்க. எல்லாருக்கும் அதிகமாக ஸ்டாண்டிங் மட்டும் கம்மியாக வச்சுட்டாங்க. ஒருத்தர் வந்து அதிகமாக எடுத்துட்டான். ஒரே ஒரு அதிகமாச்சு. இதெல்லாம் ஒரு சண்டையாக ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதிகம் கம்மிங்கிறாரு. எல்லாருக்கும் ஆஃப் ரைஸ் தான். இம்ரான் கான் சேனல் போகக்கூடாதீங்க. இங்கேடா டே, இங்க பாருங்க. இங்கடா எங்கடா இதுதானே இங்க பாருங்க. கேப்சிகம் என்ன வெங்காயம் ஏன் ஓர கட்டுறேன். நல்லது உடம்பு. எனக்கு சின்சான் மாதிரி அவசியம் முடிக்காது. சின்சான்லாம் யாரும் பாக்கல. என்ன இந்த பைட்டை பாருங்க. வாயில தேவையில்லை. உங்களுக்காண்டி வாயில போயிட்டு மறுபடியும் வெளியே எடுத்து இந்த பைட் பாருங்க. விக்கி வந்து சாப்பிட்டாரு, வீடியோ எடுப்பாரு. கேமராமேன் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கு. தனி ஸ்பீடுக்கே போயிட்டாரு கேமரா மேன். அங்கே எல்லாத்தையும் விசித்திரமான கதை. இந்த பைட்டை பாருங்க, டேஸ்டா இருக்கும்.
அமௌண்ட் வந்து 4 ரூபான்னு சொல்லிட்டாங்க. சொல்றேன் இந்த ஆதி நம்ம ஆதி வந்து பேப்பர் கட்டி சொல்லிட்டு ஓனர் வந்து நான் பேப்பர் கட்டி சொல்லிட்டு வீர சாமான் வீடியோ இப்படிதான் இருக்கணும். சின்ன புடு வெங்காயம் பாருங்க பாருங்க சாப்பாடு கோஸு இதெல்லாம் போட்டு செய்வாங்க ரைஸ். ஸ்பூன் தெரியுமா? இதை சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது பீஃப் ரைஸு, சிக்கன் சாப்பிட்டு பேர் தண்ணி தொண்டோட பேசினாரு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவர் பாருங்க ஃபர்ஸ்ட் சாமி முடிச்சு எல்லாத்தையும் நான் போடுவேன். டீசெண்டா இருக்காரு. கேமரா பேருமா போடுவோம். வீடியோ பார்த்துருப்பீங்களே, வீடியோ மட்டும் ஒரு லெஃப்ட் நிற்காரு. ஒரு வாயை பார்த்துருப்பீங்க. எப்பவுமே ரைஸ்லாம் ரொம்ப ஸ்லோவா சாப்பிடுவேன். இதுக்காக கேமரால வரி வந்து சொல்லிட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி சாப்பிடுறோம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க, ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான் guys, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. சப்ஜம் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து என்ன சொன்னான்னா ஒரு கதை சொன்னான் சாப்பாடுக்கு. என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன தெரியுமா சொன்னான் இவன், இது பின்னாடி உனக்கு பதில் சொல்லுண்டா அப்படின்னா. அதுக்கு இவர் புலம்புறாரு, சொல்லுவாரு சொல்றான். இப்ப என்ன ஆச்சுன்னா ஒன்னும் சாப்பாடு ஒரு கீழே எது சாப்பிட்டு ஏட்டா சாப்பிடணும் வீரு அது உனக்கு வந்து மேல செத்தோன்னு பேசும்போது உனக்கு எதிராக செத்தோனே சொல்லட்டா பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அது நம்ப மாட்டாங்க. அது என்ன கதைனா, ஒரு சாப்பாடு வந்து பதில் சொல்லணும்னு சொன்னாரு. அது என்ன கதைனா அதான் கதை. அவன்தான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அந்த கதையை நான் அடுத்த வீடியோ சொல்றேன். மறக்காம லைக் பண்ணுங்க, லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்படியே ஷேர் வீடியோ முடிஞ்சிச்சு. பாய் பாய். அவ்வளவுதான். அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோ அனுப்புங்க. அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் யாரா இப்படி பண்றீங்கன்னு தெரியல, கொஞ்சம் அனுப்பிட்டு சப்ஸ்கிரைப் கேமரா நல்லா செப்பல் வாங்கி போடுவாரு. இதான் மாதிரி அக்காடி செப்பல் செப்பல் அதுவும் அண்ணு போட்டு செப்பல்லாம் காட்டாதீங்க. அவ்வளோ வீட்டுக்கு போங்கலாம்.